இதற்கு ஏதுவாக நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த அயோத்தி நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய விஸ்வேஷ் தான் ஓய்வு பெறுகின்ற அதே நாளிலே அவசரமாக இந்த மசூதிக்குள்ளாக, இந்த வளாகத்திற்குள்ளாக இந்து கடவுள்களை வைத்து நீங்கள் பூசை செய்து கொள்ளலாம் என்று அந்த தீர்ப்பை அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். எந்த வழக்கு விசாரணை முழுமையாக நடக்கவில்லை. தான் ஓய்வு பெறக்கூடிய நாளிலே ஒரு அயோக்கியத்தனமான தீர்ப்பை அந்த நீதிபதி கொடுத்திருக்கின்றார். அந்த வழக்கு விசாரணை நடக்கின்ற சமயத்தில் இந்தியாவில் தலைமை வழக்கறிஞர் அங்கே நீதிமன்றத்திற்கு ஏன் சென்றார்? அயோத்தி நீதிமன்றத்திற்கு அவர் என்ன வேலை? இந்த நபருக்கு அங்கே என்ன வேலை? ஆனால் அவர் அந்த நீதிமன்றத்தில் செல்லுகின்றார். தீர்ப்பை அவசரமாக இறுதி நாளிலே வாசிக்கப்படுகிறது. அலகாபாத் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்காக வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த ஞானவாதி வழக்கின் மூலமாக, அதாவது அவர்கள் நீதிமன்றத்தின் வழியாக தங்களது ஒவ்வொரு அயோக்கியத்தனத்தையும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் நீதித்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. RSS பணிகளை செய்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியை அனைவரும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, நீதிபதிகளே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நீதிபதியும் பாஜகவிற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குவார் என்றால் அவருக்கு கவர்னர் பதவியும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் இதர பதவிகளும் காத்துக் கொண்டிருப்பதாக பாஜக பேசிக் கொண்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு மோசமான சூழலிலே நமது உரிமைக்காக போராடுவது என்பது வழிபாட்டு உரிமைக்காக மட்டுமல்ல, நமது சுயமரியாதை உரிமைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இது நமது சுயமரியாதை உரிமை. எங்கோ அயோத்தியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இடிக்கப்படுவதற்கு சென்னையிலே போராட்டம் நடத்துகிறோம் என்றால் நாம் அங்கே சென்று வழிபட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக மட்டுமல்ல, இது நமது உரிமை, நமது சுயமரியாதை. அந்த சுயமரியாதை இழுக்கு நேரும் என்றால் அதற்கு எதிரான போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்றுத்தான் ஆக வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்த உரிமை குரலை, இந்த சுயமரியாதை குரலை இந்திய தங்கி சமாஜ் துவக்கி இருக்கிறது, அதை முன்னெடுத்திருக்கிறது. அவர்களுக்கு எங்களது புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். பாரத ரத்னா விருது அறிவித்திருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க? அத்வானிக்கு அறிவித்திருக்கிறார்கள், நரசிம்மராவுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அத்வானி பாரதிய ஜனதா கட்சிக்காரர், அப்போது எதிர்கட்சியாக இருந்தவர். அன்றைய காலகட்டத்தில் பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ். ரெண்டு பேருக்கு இதுக்கு பாரத ரத்னா கொடுத்திருக்காங்கன்னா, பாபர் மசூதியை இடித்தவர் அத்வானி என்றால் இடிப்பதற்கு அனுமதித்தவர் நரசிம்மராவ். இந்த இரண்டு பேருக்குமான பாரத ரத்னாவினுடைய பின்னணி இதுதான். அன்றைக்கு நரசிம்மராவ் நினைத்திருந்தால் பாபர் மசூதி இடிப்பை தடுத்திருக்க முடியும். தடுப்பதற்குரிய அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் அது இடிபட வேண்டும் என்று நரசிம்மராவ் விரும்பினார். அதை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார் பேட்டியிலே. ஒரு வகையில் இந்த பிரச்சனை முடிந்தது என்று நான் நினைத்தேன் என்று சொல்கிறார். அதை நரசிம்மராவ் அனுமதிக்காமல் பாபர் மசூதி இடித்திருக்க முடியாது. அத்வானி இந்த ரவுடி கூட்டத்தை திரட்டாமல் இருந்திருந்தால் பாபர் மசூதி இடிபட்டிருக்காது. அவர்கள் எதை சொல்ல நினைக்கிறார்கள்? இந்த காலகட்டத்தில் சட்டவிரோதமாக ஒரு வன்முறையை, ஒரு கட்டடத்தை, ஒரு வழிபாட்டு தளத்தை, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தொல்லியல் ரீதியாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பிரதான வரலாற்று சின்னத்தை இவற்றை எல்லாம் இடிக்கலாம், அழிக்கலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் ஏதோ இஸ்லாமிய வீட்டை குறிவைத்து இடிக்கவில்லை, வழிபாட்டு தலங்களைத்தான் இடிக்கிறார்கள். வழிபாட்டு தலங்களைத்தான் இடிக்கிறார்கள். 1991 கொண்டு வந்தார்களே சட்டம், வழிபாட்டு தலங்களை அது எந்த நிலையில் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைந்த பொழுது அது என்னவாக இருந்ததோ அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது என்னவாயிற்று? அயோத்தி நீதிமன்றத்தை பார்த்து கேட்க விரும்புகின்றோம். நாங்கள் சட்டவிரோதமான கேள்வியை முன்வைக்கவில்லை.
நாங்கள் ஜனநாயக ரீதியிலே மிக நியாயமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம். நீதிமன்றமே வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் கீழ் ஏன் தீர்ப்பு வழங்கப்படவில்லை? சட்டத்திற்கு விரோதமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு சட்ட விரோதமானது என்று சொல்லுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு நீதிமன்றமும் ஒரு நீதிபதியும் எப்படி தீர்ப்பு தர முடியும்? வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்குரிய சட்டத்தை ஒரு நீதிமன்றம் மீறியிருக்கிறது. ஒரு நீதியரசர் மீறி இருக்கின்றார். சட்டத்தை மீறியவர் ஒரு நீதியரசர் என்றால் அவர் மீதான தண்டனையை யார் பெறுவது என்கிற கேள்வி நாங்கள் எழுப்புகின்றோம். எங்கள் கேள்வி நியாயமானது, ஜனநாயகமானது, சட்டப்பூர்வமானது, வரலாற்று ரீதியானது. வழிபாட்டு தலத்தை எல்லாம் இடிக்கலாம் ஆரம்பிச்சார். இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் என்பது சமண கோவில்களாகவும் பௌத்த கோவில்களாகவும் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். கடந்த வாரத்தில் கூட காஞ்சிபுரத்தினுடைய இருக்கக்கூடிய கோவிலிலே சமண பௌத்த சிலைகள் கிடைத்தன. இந்த சமண பௌத்த கோவில்கள் இந்து கோவில்களாக மாற்றப்பட்டு அந்த இந்து கோவில்களை பார்ப்பனர்கள் கைப்பற்றி வசம் வைத்திருக்கிறார்கள். அது தமிழர்களுடைய வணங்குகின்ற இடம், தமிழன் வணங்கிய இடம், தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாக பேசப்பட்ட போற்றப்பட்ட இடம் இன்றைக்கு சமஸ்கிருதத்திற்கும் தமிழர் அல்லாத பார்ப்பனர் கையில இந்த கோவில் சென்று சேர்ந்திருக்கிறது. அதையெல்லாம் மீட்பதற்கு நாங்கள் போராட்டம் நடத்தலாமா? பழனி முருகன் கோவில் யாரோ சுமர்ந்தது? பழனி முருகன் கோவிலை யார் வழிபட்டார்கள்? யார் வழிபாடு நடத்தினார்கள்? எந்த மொழியில வழிபாட்டு மொழியாக முருகனுக்கு அர்ச்சனை நடந்தது? தமிழ் மொழிதானே. அங்கே வழிபாடு நடத்தியவர்கள் தமிழர்கள் தானே, பண்டாரங்கள் தானே அந்த கோவிலை நிர்வகித்து வந்தார்கள். அந்த பண்டாரங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பழனி முருகன் கோவில் எப்படி பார்ப்பனன் கையில போறது? எப்படி பார்ப்பனன் கையில போறது? அதை நாங்கள் மீட்டெடுக்கலாமா? பார்ப்பனர்கள் விரட்டி விடலாமா? காஞ்சிபுரம் கோவில் எப்படி பார்ப்பனர்கள் கையில சென்றது? திருவண்ணாமலை கோவில் எப்படி பார்ப்பனர்கள் கையில சென்றது? மீனாட்சி அம்மன் கோவிலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் எப்படி பார்ப்பனர்கள் கையில சென்றது? நாங்கள் மீட்டெடுக்கின்ற போராட்டத்தை நடத்தலாமா? ராமன் பிறந்த இடம் அயோத்தி என்றால் ராவணன் பிறந்த இடம் காஞ்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பாபர் மசூதியை உடைத்துத்தான் ராமன் பிறந்த இடத்தை நீங்கள் அமைப்பீர்கள் என்று சொன்னால் காஞ்சி சங்கரமரத்தை இடித்து அங்கு ராவணன் கோவில் கட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? சொல்லுங்கள். ராவணன் சிவபக்தன் தானே, சைவமன நம்பிக்கை கொண்டவன் தானே, தமிழ் அரசும் தானே, தமிழ்நாட்டில் வாழ்ந்தவன் தானே, தமிழ் மண்ணானவன் பிறந்த இடம் என்றால் காஞ்சிபுரம் தானே பண்டைய நிலம், பண்டைய நகரம், பண்டைய தலைநகரம். அந்த இடத்தில் நாங்கள் தோண்ட ஆரம்பித்தால் காஞ்சியிலே சங்கரமரம் நிற்க முடியுமா? சங்கில எச்சரிக்கின்றோம். இந்தியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன. பணவீக்கம் மிக மோசமாக இருக்கிறது. விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. வேலை இல்லை, கல்வி வாய்ப்புகள் இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு மத கலவரத்தை தான் நீ தூண்டுவாய் என்றால் உன்னுடைய வரலாற்றை தோண்டி எடுத்து உனது பிரச்சனைகளுக்கு நாங்கள் எந்த வகையில் தீர்வு தர முடியுமோ அந்த வகையில் தீர்வு காணுவதற்கு நாங்கள் அதிகமாகத்தான் இருக்கிறோம். வன்முறையை ஒரு காலத்திலும் தீர்வாக ஆயுதமாக சங்கிகள் எடுத்துவிடக் கூடாது. இந்த சங்கிகள் இது போன்ற ஒரு வன்முறை அண்ணாமலை இப்படித்தான் பேசியிருக்காங்க. இப்பொழுது நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் வருகின்றன. அண்ணாமலை கைது செய்யப்பட வேண்டும். ஒரு அரசியல் தலைவனாக அனைவரையும் அரவணைக்கக்கூடிய பண்பற்றவனாக இருக்கக்கூடிய எவரும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவனாக இருக்க முடியாது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே இந்துத்துவ சக்திகள் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான தோழர்களே, மிக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் வேலை வாய்ப்பிற்கோ கல்வி வாய்ப்பிற்கோ மட்டும் போராடுவதற்கு வரவில்லை, சுயமரியாதைக்காக போராட வந்திருக்கின்றோம்.
இது மரியாதை சம்பந்தப்பட்டது. இந்த இந்துத்துவவாதிகளினுடைய சதிகளை முறியடிக்கின்ற விதமாக நாம் ஒற்றுமையை கைக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் இந்த ஒற்றுமை மிக வலிமையாக இந்தியாவிலிருந்து கொண்டாடப்படுகின்ற ஒற்றுமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை இந்தியாவில் விரிவடைய வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். வருகின்ற 2024 தேர்தல் என்பது இந்துத்துவ சக்திகளுக்கு சாவுமணி அடிப்படையான ஒரு தீர்ப்பை தர வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் விரட்டி அடிக்க வேண்டும். தேர்தலுக்கு அப்பாற்பட்டு நாமெல்லாம் ஒன்றிணைந்து இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் என்பது இந்துத்துவ மதவெறியர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்குமான சண்டை, இந்த தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்குமான சண்டை, இந்த பார்ப்பன சனாதனத்திற்கும் நாம் முன்வைக்கக்கூடிய சமதர்மத்திற்குமான சண்டை. இந்த போராட்டத்தில் நாம் வெற்றியாக வேண்டும். வெற்றி நமக்கு கிட்டியாக வேண்டும். நாம் வெற்றியை ஈட்டியாக வேண்டும். நாம் வென்றாக வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒற்றுமையை கடைபிடிப்போம். ஜனநாயக வழியிலே முன்னேறுவோம். இந்துத்துவ சக்திகளை தமிழ்நாட்டிற்குள் வேறு இருக்கக்கூடிய வேலையை முன்னெடுப்போம். நீதி ரீதியாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். மேற்பார்வை இயக்க தோழர்கள் இந்துத்துவ சக்திகளை வேறு இருக்கிறவன் ஒருபொழுதும் ஓயமாட்டார்கள் என்பதை இந்த இடத்தை நான் சூழ்நிலையாகவே முன்வைக்கின்றேன். உங்களுக்கு எந்த வகையில் பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி பதில் சொல்ல நாங்கள் அணியமாக இருக்கின்றோம். ஆகவே ஜனநாயக சக்திகளே, அறவழியிலே நமது எதிர்ப்புணர்வை கூர்ந்திட்டுவோம். நாம் நிச்சயம் வெல்வோம். ஞானவாதி மசூதியின் மீது கை வைப்பாய் என்றால் அவருக்கான எதிர்மனைகளை எதிர்கொள்வதற்கு தேர்தல் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.